அனைவருக்கும் வணக்கம். இந்த கிரகண நேரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ஒரு சில இடங்களில் இருளாக தோன்றுறது. அதாவது சூரிய கிரகணத்தில் இருளாக தோன்றுறது, சந்திர கிரகணத்தில் நல்ல வெளிச்சமாக தோன்றுறது. இந்த கிரகண நேரத்தில் வித்தியாசமான உணர்வுகள் வர்றது, இது எல்லாமே நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். இதில் குறிப்பாக இந்த வருஷத்துக்கான சூரிய கிரகணம், அதாவது 2026ஆம் ஆண்டினுடைய 2வது சூரிய கிரகணம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறாங்க. ஏன்னா இது ஒரு அரிய கிரகணம் நிகழப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகணத்தால் உலகினுடைய பெரும்பாலான பகுதிகள் இருளில் சூழக்கூடிய நிலை வரும் அப்படின்னு விஞ்ஞானிகளாலேயே சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூரிய கிரகண நாளில் சந்திரன் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சென்று கிரகணத்தை ஏற்படுத்தக்கூடிய நிழல் பாதையை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் இந்த இருள் சூழ்ந்த நிலை உருவாகும். குறிப்பாக இனி வரக்கூடிய இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நிறைய இடங்களில் இந்த மாற்றத்தை சொல்லும் அப்படின்னும். ஆனால் இந்தியாவில் இது தெரியுமா தெரியாதா? இந்த கிரகணத்தால் இந்தியாவில் என்ன மாதிரியான தாக்கங்கள் இருக்குது? முக்கியமாக இந்த கிரகணத்தால், இந்த கிரக மாற்றத்தால் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்குது? எப்போவுமே கிரகணத்தால் ராசி நம்ம பார்க்குறோம் அப்படின்னாலே ஜோதிட ரீதியாக கொஞ்சம் தாக்கத்தையும் கெடுபலன்களையும் சிக்கல்களையும் கஷ்டத்தையும் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த கிரகணத்தை பற்றிய தகவல்கள் தெரியும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும். உங்கள் வீட்டில் நிறைய கஷ்டங்களோ பிரச்சனைகளோ தேவையில்லாத திடீர் செலவுகளோ இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் ஜோதிடரை பார்த்து கேட்கணும் அப்படின்னா நீங்கள் தொலைபேசியில் கேட்டாலே போதுமானது. இந்த வீடியோக்கு கீழே நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும். இந்த வருடத்தினுடைய சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்குதுங்க. ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய இந்த கிரகணத்தால் உலகத்தில் நிறைய இடங்களில் இருள் சூழக்கூடிய நிலை வரும் அப்படின்னு சொன்னோம். சூரிய கிரகணம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இந்த கிரகணம் நடக்கும். ஜோதிட ரீதியாக இந்த சூரிய கிரகணம் அமாவாசை மற்றும் சந்திர கிரகணம் பௌர்ணமி அன்றும் நடக்கும். எப்போவுமே இதுதான் வழக்கம். ஆகஸ்ட் 12 அன்று ஆகஸ்ட் மாத அமாவாசை. இந்த அமாவாசையில் குறிப்பிடத்தக்க ஒரு கிரகணமாக வந்திருக்கு. இந்த நாளில் சந்திரன் சூரியன் இரண்டுக்குமே சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சென்று கிரகணத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக வட அட்லாண்டிக் பகுதிகள் மற்றும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய சில நாடுகளில் இந்த கிரகணம் பகல் நேரத்திலேயே இரவு போல ஒரு இருளை ஏற்படுத்தும். அதாவது இரவு நேரத்தில் இந்த கிரகணம் அப்படிங்கிறது வராது. ஆனால் இந்த பகலில் வரக்கூடிய சூரிய கிரகணம் இரவு போல் தோற்றமளிக்கிறதா இருக்கும். அவ்வளவு இருள் சூழும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐரோப்பாவினுடைய பெரும்பாலான நாடுகளில் மற்றும் வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதிகளில் இருக்கும் பிராந்தியங்களில் மற்றும் வடமேற்கு ஆப்பிரிக்கா பகுதிகளில் இந்த சூரிய கிரகணம் முழுவதுமாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவினுடைய சில பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது சூரிய கிரகணத்தினுடைய தாக்கம், அதாவது இருள் ஏற்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக சொல்லியிருக்காங்க. கிரகணம் ஏற்படக்கூடிய இடத்தினுடைய மையத்தில் இருக்கும் சில இடங்களில் இந்த இருள் சூழும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகண நேரம் முழுவதுமாக இருள் சூழக்கூடிய நிலை அதிகபட்சமாக 2.5 நிமிடங்களுக்கு மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கிரகணம் நிறைய நேரம் இருந்தாலும் கூட இந்த 2.5 நிமிடங்களுக்கு இந்த மாதிரியான இருள் சூழும். இந்த இந்திய நேரத்தின்படி இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு 9 மணிக்கு பிறகு தான் வருது. அதாவது நமக்கு பகல் நேரத்தில் இருக்கும்போது நமக்கும் இந்த மாதிரியான நிகழ்வுகளை பார்த்துருக்க முடியும். ஆனால் இது இந்திய நேரத்தின்படி 9 மணிக்கு பிறகு தோன்றுது அப்படிங்கிறதால இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னும் கிரகணத்தினுடைய தாக்கமும் இருக்காது அப்படின்னு சொல்கிறது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது.
இரவு நேரத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுறதால இந்தியாவில் கிரகணத்தை பார்க்க முடியாது அப்படின்னு பார்த்தோம். ஆன்மீக தலங்கள் வந்து சாதாரணமாக கிரகண நேரத்தில் வந்து மூடப்பட்டிருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் ஆன்மீக தலங்கள் கூட மூடப்பட்டிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவில் எந்த விதமான தாக்கமும் இல்லை, அதனால் மூடப்படாது. இந்த கிரகணத்தால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பலன்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக இந்த கிரகணத்தை ஒட்டி ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நல்லதும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவர்களுக்கு அதிகமான ஒரு ப்ரெஷரும் இருக்கும் அப்படின்னு, அதை நம்ம சந்தித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் முதலாவதாக சொல்லக்கூடியது வந்து கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு நிதிநிலையில் ஒரு முன்னேற்றம் இருக்காது. அதாவது எவ்வளவு தான் பணம் வச்சுருந்தாலும் அதில் முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு தடைப்படும். அந்த தடையை தாண்டி தான் நீங்கள் வரணும். மன ரீதியாக நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பாதிக்கப்பட்டாலும் கூட அதிலேருந்து நீங்கள் எப்படி மீண்டு வரணும் அப்படின்னு தான் பார்க்கணும். அவசரப்பட்டு எதுலேயும் முடிவெடுப்பீங்க. இது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் பிரச்சனைகளை உருவாக்கலாம். அதனால் நீங்கள் யாருக்கிட்டையும் வந்து வீண் வம்பு வழக்கு வாதம், உங்கள் குடும்பத்திலேயே கூட சண்டை, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வச்சுக்காதீங்க. அது அவர்களை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மன அழுத்தத்தையும் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு உடல்நிலையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கதாங்க செய்யும். அது வந்து மாற்ற முடியாது. மருத்துவர்கிட்ட நீங்கள் உடனடியாக போய் பார்த்துக்கிறது இந்த நேரத்தில் நல்லது. இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக மகரம் ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்தவர்களினுடைய ஆலோசனையின் பேரில் பெரிய முதலீடு செய்வது நல்லது இல்லை. நீங்கள் வந்து முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தங்களுடைய பேச்சை கேட்டுட்டு அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போய் முதலீடு செய்யும்போது நிச்சயமாக அதில் உங்களுக்கு ஒரு நல்ல பேரும் வராது, நல்ல லாபமும் வராது, ஒரு கெட்டது நடக்கலாம். அதனால் நீங்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது. முக்கியமாக உங்கள் குடும்பத்து பெரியவர்களிடம் நீங்கள் எதையுமே கேட்டு செய்கிறது நல்லது. உங்களுடைய பணத்தை எல்லாமே இந்த நேரத்தில் பத்திரமா வச்சுக்கோங்க. பணம் கையில் இருந்தாலும் பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட கடன் கொடுக்கறது நம்ம யாருக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறத யோசித்து கடன் கொடுங்க. ஏன்னா அந்த கடன் திரும்ப வருமா வராதா அப்படிங்கிறது அவர்களை பொறுத்தே உள்ளது. முக்கியமாக உங்களுடைய அக்கம் பக்கத்தினருடைய நீங்கள் வந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தை வம்பு வழக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, அதை வந்து ஒரு லிமிட்டோடு வச்சுக்கிறதே நல்லது. நீங்கள் பேசும்போது ஒரு அதிகப்படியான 2 வார்த்தையை போட்டு பேசுகிறீங்கன்னா கூட அதில் ஒரு பிரச்சனை வரலாம். அதே போல் அவர்கள் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை பெரிதாக போட்டு மனதை குழப்பி டென்ஷன் ஆகி இதெல்லாம் செய்யவே வேண்டாம். சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்கன்னு நினச்சி அந்த நேரத்தில் நீங்கள் அதை விட்டு விலகி இந்தாண்ட வந்துடுங்க. அதுதான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது. நீங்களும் ஏட்டிக்கு போட்டி அதில் போய் நிற்கும்போது பாதிப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் சிந்தித்து பொறுமையாக நிதானமாக செயல்படுறது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதுபோல் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு கூட்டாண்மையில் ஒரு புதிய தொழில் தொடங்குவது நல்லதில்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அன்றைக்கி. அதாவது நீங்கள் வந்து ஒரு நண்பர்களோடு சேர்ந்து ஒரு தொழில் தொடங்குறீங்க இந்த நேரத்தில் அப்படின்னா அது இப்போது உங்களுக்கு சரியானது இல்லை. நண்பர்களோடு தொழில் தொடங்கும் போது நிச்சயமாக நண்பர்களாகவே இருந்தாலும் சரி அதை நீங்கள் யோசித்து செயல்படுறது தான் நல்லது. உங்களுக்கு வந்து பெயருக்கு வந்து சின்ன சின்ன களங்கங்கள் வரலாம். நீங்கள் நல்லதே செஞ்சுருந்தா கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு இவர்கள் நல்லது செஞ்சாங்க அப்படிங்கிறது யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால் கெட்ட பெயர் கொடுக்கறதுக்காகவே ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த கெட்ட பெயரை தவிர்க்கிறதுக்காக. முக்கியமாக இந்த நேரத்தில் நிதி இழப்பு ஏற்படுத்தக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கலாம். அதனால் எந்த விஷயம் செஞ்சாலும் சரி அதிலிருந்து ஒரு படி யோசித்து செய்கிறது தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு ராசிக்குமே சொல்லும்போது முக்கியமாக தனுசு மகரம் கன்னி இந்த ராசிக்காரர்களுக்கு மிதுனம். தனுசு மகரம் கன்னி மிதுனம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண நேரத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்படுங்க. நிச்சயமாக எல்லாமே சரியாகும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் வரக்கூடிய இந்த ஆண்டினுடைய 2வது சூரிய கிரகணம். இந்த கிரகணத்தினால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரப்போகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் ஒரு குறிப்பாக 4 ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.